Ma'am, order? One cappuccino, please. Okay, madam. Thank you. எங்க இருக்கீங்க? ஆன் தி வே. இன்னும் 5 மினிட்ஸ்ல முன்னாடி நிப்பேன். அது வரைக்கும் நீ நீங்க ஏதாச்சும் ஆர்டர் வாங்க. பண்ணி சாப்பிட்டியே. வந்தோடனே 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். Ma'am, order? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒருத்தர் வரணும். நான் ஆர்டர் பண்றேன். Okay, ma'am. நான் உன்னை நம்ப மாட்டேன். இப்படிதான் பைக் எடுத்துட்டேன்னு கடைசியில் கிளம்பி கூட இருக்க மாட்டேன். இந்த சிங்கிள் ஆன்சர்ஸ்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எங்க தான் இருக்கீங்க? ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வந்துடுறேன். லவ் யூ. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஹே, ஹாய் ஐஷு, எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா தாண்டி இருக்கேன். எல்லாரையும் வாங்க போங்கன்னு சொல்றத இன்னும் நீ விடலையா? சரிடி, இவ்வளோ நாள் எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நம்ம மீட் பண்ணி. யா, இப்பதான் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஜாப்காக வெயிட்டிங். சரி, நீ? உனக்கு தெரியாத விஷயமாடி, எனக்கு ஸ்டடீஸே வராது. பர்சன்டேஜும் அவ்வளவா இல்லை. பேக்டோர் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டி. ஏதாச்சும் ஆர்டர் பண்ணியா? சொன்னல, நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாதடா. உன்ன மாதிரி அந்த ஆர்டரும் லேட்டாக தான் வரும் போல. இந்த வெயிட்டர் என் டேபிள் கிட்ட வரதை விட மற்ற எல்லார் டேபிளுக்கும் தான் மேடம் மேடம்னு போயிட்டு இருக்காரு. நீ இன்னும் லோன்லியா ஃபீல் பண்ணல? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. எதேச்சியா என் ஓல்டு ஃப்ரெண்டை பார்த்தேன். அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க வாங்க, உங்களுக்கும் இன்ட்ரோ கொடுக்குறேன். உங்களுக்கே தெரியும்ல ஐஸ்வர்யா, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கே அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன். இன்னும் வேற ஒரு பொண்ணுனா ஐயோ. அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க வாங்க, நான் இருக்கேன்ல. அதெல்லாம் இல்லடா, என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை பார்த்தேன், அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப வழியாம சீக்கிரம் வா. என்ன அவ்வளோ வைக்கப்படுற? பாய் ஃப்ரெண்டா? இல்ல, ஃபியான்சி. இன்னும் 2 monthsல மேரேஜ். நீ கண்டிப்பா வரணும். வரேன்டி. அப்போ இங்க எதுக்கு வந்த? வீக்கெண்ட்ல அவர் ஃப்ரீயா இருப்பாரு, பார்க்கலான்னு வந்தேன். ஓ, நீங்க? நானா ஒரு சாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் இப்போ வந்துடுறேன் அப்போ வந்துடுறேன்னு சொல்றானே தவிர இன்னும் கிளம்புனானான்னு கூட தெரியல. ஓ, எப்படியும் ஃபியான்சி வர மாதிரி தெரியல. என் பாய் ஃப்ரெண்ட் வரத்துக்கும் ரொம்ப லேட் ஆகுது. அது வரைக்கும் உன் ஃபியான்சி பத்தி கொஞ்சம் சொல்லு. என்ன சொல்றது? என்ன சொல்றதுன்னா, நீயும் ஃபியான்சியும் மீட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? 2 months. இந்த 2 monthsல அவரை பத்தி ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கும்ல, அதை சொல்லு. ஸ்பெஷலா சொல்லணும்னா எதுவும் கிடையாது. ஆனா நல்ல பையன், அதை சொல்லியே ஆகணும். எதை வச்சு சொல்ற? எப்படின்னா, பொண்ணு பார்க்க வந்தப்ப 2 பெரிய ரூம்ல தனியா பேச சொன்னாங்க. ஆனா அவர் என்கிட்ட பேசுறதுக்கே 30 minutes ஆச்சு. இந்த காலத்துல இப்படிலாம் பசங்க இருக்காங்களா? உண்மைதான். நீயே வெக்கப்படுவ, அப்படிப்பட்ட உன்கிட்ட பேசுறதுக்கே வெக்கப்படுறாருனா உண்மையிலேயே நல்லவர் தான் போல. அது மட்டும் இல்ல, ஒரு நாள் நாங்க 2 பேர் சேர்ந்து ஷாப்பிங் போனோம். அங்க பில் கட்டினதுக்கு அப்புறமா சேஞ்ச் வாங்காம இருப்போமா? ஆனா அவரு சேஞ்ச் கேட்டா நல்லா இருக்காதுன்னு அப்படியே விட்டுட்டு வந்துட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவரு. நைஸ். கேட்கும்போதே ரொம்ப நல்லவர்னு தெரியுது. அந்த மாதிரி பையன் கிடைக்கிறதுலாம் உன்னோட அதிர்ஷ்டம். எல்லா பசங்களும் இப்படி இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆனா ஏன் ஆள் இருக்கான் பாரு, இந்த குவாலிட்டிஸ் எதுவுமே இல்லை. அது எப்படி? எப்படிப்பட்டவரு? இப்போ நீ எதெல்லாம் சொன்னியோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பான். உன்னோட ஃபியான்ஸே சில்லறை கேட்க யோசிப்பாருன்னு சொன்னல, ஆனா இவன் சில்லறை கூட பிளாஸ்டிக் கவரையும் கேட்டு வாங்குவான்.
அப்படி ஒரு ஆள் இவன். அப்போ சரக்கு சிகரெட்? ஐயோ, அத பத்தி வர கேக்குறியா? ஆட்டம் பாம் வெடிக்கும்னு தெரிஞ்சு பக்கத்துல போகாதது உன்னோட ஆளுனா, அதே ஆட்டம் பாம பயம் இல்லாம வாயில வச்சு வெடிக்கிறவன் தான் என் ஆளு. ஆனா உன்னை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஈஷா. நம்ம 10th வம்ஷி கூட நடந்த விஷயத்துக்கு நீ இப்படியே இருந்துருவியோ என்னமோன்னு நினச்சிட்டேன். ஆனா இவ்வளோ நார்மல் பர்சனாக மாறுவேன்னு நினச்சி பார்க்கல. உண்மையை சொல்லணும்னா வம்ஷி எனக்கு பண்ணதுக்கு நான் லைஃப்ல அதுக்கப்புறம் யார்கிட்டயுமே பேசியிருக்க மாட்டேன். ஆனா நான் எப்போ இவன் கூட பழக ஆரம்பிச்சேனோ பசங்க எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைன்னு புரிய ஆரம்பிச்சது. உண்மையை சொல்லணும்னா ஒரு பாயிண்ட்ல இவன் எனக்கு ஃப்ரெண்ட் அறிமுகமாகாம இருந்திருந்தா நான் என்ன ஆயிருப்பேனே எனக்கு தெரியல. ஆனா அவன் ஏன் டிக்ஷனரியில என்னைக்குமே வேஸ்ட் ஃபெல்லோ தான். எதுக்கு அப்படி? ஃப்ரெண்டில் ஐஷு வேஸ்ட் ஃபெல்லோவா இல்லாம வேற எப்படி இருப்பான்? என்னவோ அவர் மட்டும் நல்லவர். இவன் என்ன இன்னும் வரல? சரி ஐஷு, என் ஃப்ரெண்டு வர மாதிரி தெரியல. எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். எப்படியும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டல்ல, இன்னொரு 5 minutes இரு, அவர் வந்துருவாரு, பார்த்துட்டு போலாம். சரி. அதோ அவர் வந்துட்டாரு. டேய், ஹாய். இவன் என்ன நம்மளுக்கு புதுசாக ஹாய் சொல்கிறான்? வேஸ்ட் ஃபெல்லோவா இல்லாம வேற எப்படி இருப்பான்? என்னவோ அவர் மட்டும் நல்லவர். ஹாய் ஐஷு, இவ ஈஷா. ஏ ஈஷா, இது ஐஸ்வர்யா. உங்கள் 2 பேருக்கும் சர்ப்ரைஸாக இருக்குன்னு தான் இங்கே வர சொன்னேன். ஏய் என்னாச்சு? எதுக்கு இவ கோச்சிட்டு போறா? எதுக்குடி அப்படி சொன்ன? உனக்கு வாய் கண்ட்ரோலா இருக்காதா? உனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களா? பார்த்துட்டாங்க, அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். ஏன் என்கிட்ட சொல்லல? அதை சொல்லதான் இங்க வர சொன்னேன். உனக்கு மேட்ச் ஃபிக்ஸ் ஆனதை என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா? ஏ குள்ளச்சி, இரு, உன்கிட்ட வந்து பேசுறேன். இவ வேற எங்க போனான்னு தெரியல. ஏ ஐஷு ஐஷு ஐஷு, அவ சொல்றது நம்பாத ஐஷு. அவ எல்லாமே வேணும்ட்டே சொல்லிட்டு இருக்கா. நீ சொன்ன பொய்யை விட அவ சொன்ன உண்மையே பரவாயில்ல. ஐஷு, என்ன சொன்ன? ஒரு பொண்ணை ஏற எடுத்து பார்க்க மாட்டேன்னு, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு சொன்னேன். அவ்வளவுதான். நீ இன்னைக்கு என் டாடி கிட்ட உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அப்படி இல்ல ஐஷு, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளேன் ப்ளீஸ். ஐஷு, டேய், நீ இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா உன்னை பத்தி எல்லா பொய்யும் சொல்லி லாஸ்டா உன் பேரை ரிவீல் பண்ணி அப்பாவை உன்னை பத்தி என்ன நினைக்கிறான்னு நான் தெரிஞ்சிருந்திருப்பேன்ல. முன்னாடியே வந்து மொத்தமா கெடுத்துட்ட. டேய், என்ன உளறா? இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா இந்த வாட்டி பெட்ல கூட நான் தான் ஜெயிச்சிருப்பேன். பெட் என்ன? ஐஷு, ஆக்சுவலா இவன் ஒரு பெரிய இன்ட்ரோவர்ட். எப்பவும் நான் இல்லாம இவன் எங்கேயுமே போக மாட்டான். அப்படி ஒருத்தன் இன்னைக்கு தனியா ஒரு பொண்ணை பார்க்க வரான்னு எனக்கு தெரிஞ்சது. சரி, யார் அந்த பொண்ணுன்னு பார்த்தா நீ. நான் முன்னாடியே வந்து சர்ப்ரைஸ் பண்ணி இவனை வெறுப்பேத்தலான்னு இருந்தேன். கடைசியில இவனே வந்துட்டான். அப்போ இவ்வளோ நேரம் நீ சொன்னதெல்லாம்? அதெல்லாம் உண்மை இல்லைன்னு தானங்க ஐஷோ சொல்லிட்டு இருக்கா. ஆமா, நீங்க 2 பேரும் இவ்ளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னா நம்ம பொண்ணு பார்க்குற அன்னைக்கு இவ ஏன் வரல? விஜயவாடா போயிருந்தேன். ஹேய், நான் சொல்றேன், நீ இருடி. அவ ஊருக்கு போயிருந்தா ஐஷு, அதனாலதான் வரல. ஆனா ஐஷு, நீ ஸ்கூல்ல எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவல்ல, அதே மாதிரி இதையும் கண்டுபிடிப்பான்னு நினைச்சேன். ஒருத்தி சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருப்பா. டேய், இவ்வளவு புகழ்ந்தா விழுந்துருவா. புகழ. ஓ ஹேய், உன் மூஞ்சி அவன் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாடி. இங்க பாரு, எனக்கு மெசேஜ் கூட பண்ணாங்க. நான் தான் வர வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னேன். அப்பாடா, எங்க நீங்க சொன்னதெல்லாம் உண்மையோ நினைச்சு எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? சேச்சா, அதெல்லாம் பொய் ஐஷு. நான் உன்கிட்ட சும்மா விளையாடிட்டு இருந்தனே தவிர அவனை பத்தி சொன்ன எதுவுமே உண்மை இல்ல. ஓகே, லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை ஃபியான்சே ராம். எப்படி இருக்காரு? நல்லா இருக்கான். சரி,
வாங்க எங்கேயாச்சும் போய் சாப்பிடுவோம். ம், இல்ல நீங்க போங்க, நான் கிளம்பணும். அம்மா வேற கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஏய் என்ன? ஆ, நம்ம அடிக்கடி மீட் பண்ணிட்டு தானே இருக்கோம். இந்த வீக்கெண்ட் அவ கூட என்ஜாய் பண்ண. சரி, நீ வீட்டுக்கு போய் டெக்ஸ்ட் பண்ணு, நான் ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணுறேன். ம் நோ ப்ராப்ளம். முதல்ல நீங்க 2 பேரும் போய் என்ஜாய் பண்ணுங்க. சரி, பாய். 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 லைஃப்ல எல்லாருக்குமே சர்ப்ரைஸ்னா என்ஜாய் பண்ணணும்னு தோணும். ஆனா என்னோட சர்ப்ரைஸ் மட்டும் இன்னொருத்தர் கூட நடந்து போயிட்டு இருக்கு. ராம் இன்னைக்கு கால் பண்ணி சர்ப்ரைஸ் இருக்கு வான்னு சொல்லும்போது நான் தான் அந்த சர்ப்ரைஸ்னு நினச்சிட்டேன். ஆனால் அது ஐஸ்வர்யான்னு நினச்சி கூட பார்க்கல. 30 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் எனக்குன்னு நினச்சிட்டு இருந்தவன் இப்போ வேற ஒருத்தி கூட போகிறான்னு நினைக்கும்போது எனக்கு சரியா அழுக கூட வர மாட்டேங்குது. ஆனால் ராம், நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தது இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடணும்னு நினச்சது. லவ் யூ. I love you, Ram, but forever hate you and miss you.